So guys, இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அஃபோர்டபுள் ஸ்போர்ட்ஸ் பைக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சுசுகியில் இருக்கக்கூடிய ஜிக்ஸர் SF பற்றியும் அதனுடைய நேக்டு வெர்ஷனை பற்றினா நிறைய டீட்டெயில்ஸான விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த சுசுகி ஜிக்ஸரோட ப்ரைஸ் என்ன, அதுக்கு EMI ஆப்ஷன் என்ன இருக்குது, என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குது, இதுக்கான டெஸ்ட் ட்ரைவ் என்ன, அது முதற்கொண்டு கூட இன்னைக்கு நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். This is Manu Vikram. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படி கூட இருக்க பெல் பட்டன் அமைக்கிறீங்க. இந்த மாதிரியான எக்கச்சக்கமான வீடியோஸ் இனிமேல் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். It's not a game, it's a rich thing. Guys, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சியில் இருக்கோம். பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய KSS சுசுகி பைக் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே சுசுகி பைக்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் சர்வீஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2013 ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷமாகவே ரொம்ப வெற்றிகரமாக சேல்ஸும் அண்ட் சர்வீஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம KSS சுசுகி ஷோரூமுக்கு உள்ளே வந்திருக்கோம். ஸோ யாரை நம்ம மீட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மேனேஜரை மீட் பண்ண போகிறோம். ஹாய் பிரதர். வணக்கம், நான் KSS சுசுகியோட சேல்ஸ் மேனேஜர் சிவா இருக்கேன். ஸோ நான் ஒரு 4 இயர்ஸாக இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஷோரூம் பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சியில் 11 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த 11 வருஷத்தோட சக்ஸஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நாங்கள் சேல் மட்டும் பண்ணல, சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமருக்கு எவ்வளோ தூரம் சாட்டிஸ்ஃபை கஸ்டமர் சர்வீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்மளோட KSS சுசுகியில் ஒரு பைக் எடுக்கணும்னா என்னென்ன டாக்குமெண்டேஷன் தேவை? ஸோ நீங்கள் பைக் பார்த்துட்டிங்கன்னா கேஷாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஃபினான்ஸாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கேஷ் பர்ச்சேஸாக வரீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு, 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் போதும். இன்கேஸ் ஃபினான்ஸ் நீங்கள் போகிற ஐடியாவாக இருந்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களோட பேங்க் பாஸ்புக், ATM கார்டு இருந்தாலே போதும். நம்ம இமீடியட்டாக ப்ராசஸ் பண்ணி இமீடியட்டாக வெஹிக்கிள் டெலிவரி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம KSS சுசுகியில் இந்த ஆகஸ்ட் மந்த்தில் ஸோ இண்டிபெண்டன்ஸ் டேவை நாங்கள் பேஸ் பண்ணி ஆஃபர் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மகிட்ட மோட்டார் சைக்கிள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அப் டு 15,000 வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸ்கூட்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 5,000 கேஷ்பேக் ஆஃபர் பண்ணிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் காம்ப்ளிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட் எல்லாத்துக்கும் ஆஃபர் பண்ணுறோம், ப்ளஸ் ஃபுல் டேங்க் பெட்ரோல் கொடுக்குறோம். அது கூட 5 வருஷம் இன்ஜின் வாரண்டியும் நம்ம ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதே நீங்கள் பைக்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஹெல்மெட்ஸ் கொடுக்குறோம். 10 இயர்ஸ் இன்ஜின் வாரண்டி நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அது கூட 1 இயர் ரோட் சைடு அசிஸ்டன்ஸும் நம்ம காம்ப்ளிமெண்ட்டில் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிக்ஸர் SF இருக்குது, அதோட பிராண்ட் நியூ வெஹிக்கிள் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து ஜிக்ஸர் SF 150. ஜிக்ஸர் 150யோட பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ 150cc ஸ்போர்ட்ஸ் பைக் கேட்டகரியில் இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் வந்து சுசுகி நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு இனிஷியேட்டாக ஒருத்தங்க வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, ஒரு மிடில் ஏஜ் பீப்புளிலேருந்து டாப் ஏஜ் பீப்புள்ஸ் வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு ஜிக்ஸர் 150 வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 1,80,000 வருது. ஸோ நம்ம ஆகஸ்ட் சுதந்திர தினம் முன்னிட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாடலுக்கு 15,000 வரைக்கும் நம்ம ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது கூட நம்ம அடிஷ்னலாக என்ன கொடுக்குறோன்னு பார்த்திங்கன்னா பிராண்டட் ஹெல்மெட்ஸ் கொடுக்குறோம், 10 இயர்ஸ் இன்ஜின் வாரண்டி ப்ரொவைட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் நீங்கள் ரோட் சைடில் போய்ட்டுருக்கல ஏதாவது பிரேக் டவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம இதுக்குன்னே வந்து தனியாக ரோட் சைடு அசிஸ்டன்ஸ்னு ஒன்று ப்ரொவைட் பண்ணுறோம். இது 1 இயர் பேக்கேஜ் நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். ஸோ EMI ஆப்ஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போது நம்ம சுதந்திர தினவாக்காக இந்த ஜிக்ஸர் SF 150 எடுத்திங்கன்னா 0 டவுன் பேமெண்ட்லேயே நம்ம ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக், ATM கார்டு கொடுத்தீங்கன்னா போதும்.
ஸோ உங்களுக்கு உடனடியாக நீங்கள் 0 டவுன் பேமெண்ட்டில் இந்த வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் அடுத்த மாதம் வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் ஜிக்ஸர் 150 பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் 9,999 ரூபா பே பண்ணாலே நீங்கள் வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ லோன் வந்து நமக்கு 90% வரைக்கும் பண்ணி கொடுத்துட்ருவோம். இப்போ நம்மளோட பேங்கிங் டைப்ஸ் எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இருக்குது, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது, அப்புறம் எல்என்டி ஃபினான்ஸ் லிமிடெட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்க் லிமிடெட் இருக்குது, ஹெச்டிபி ஃபினான்சியல் சர்வீஸ் இருக்குது, இண்டிவிஜுவல் ஐலண்ட் ஃபினான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மகிட்ட வந்து ஒரு 7 ஃபினான்ஸ் இருக்குது. ஸோ ஃபினான்ஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நம்ம ஷோரூம்ஸ்லேயே அவைலபிள் இருக்காங்க. இதுக்காக நீங்கள் எங்கேயுமே அலைய வேணாம். நீங்கள் ஷோரூம் வந்தீங்கன்னா உடனே ஃபினான்ஸ் ப்ராசஸ் பண்ணி இமீடியட்டாக நீங்கள் வெஹிக்கிள் டெலிவரி எடுத்துக்கலாம். ஜிக்ஸர் SF பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னலாம் இருக்குது, ஸ்பெக்ஸை பற்றி எங்களுக்கு கொஞ்சம். ஸோ நம்மளோட லேட்டஸ்ட் ஜிக்ஸர் 150 SFல புது அப்டேட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ அட்ராக்டிவான கிராஃபிக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது கூட பார்த்துட்டிங்கன்னா கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனில் கொடுத்துருக்கோம். இது கூட பார்த்துட்டிங்கன்னா ஸோ வெஹிக்கிளில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆட் பண்ணியிருக்கு. ஸோ ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேப்பிங் கனெக்ஷன் எல்லாமே நீங்கள் மொபைல்லே கனெக்ட் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேல இண்டிகேட் ஆகும். இது கூடவே வந்துட்டு நீங்கள் ஃபோன் கால் ஏதாவது எமர்ஜென்சி கால் வந்தாலும் உங்களுக்கு அந்த டிஸ்பிளேலே அப்டேட் ஆகும். அடுத்த அப்டேட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஜிக்ஸர் 150cc ஸோ சிங்கிள் சேனல் ABS ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து நமக்கு எக்ஸாஸ்ட் ஓரியன்டாக நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா மற்ற மோட்டார் சைக்கிளை விட சுசுகியில் டியூவல் டியூன் மஃப்ளர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாஸ்ட் மூலிமா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வெளியே வந்துட்டு வெஹிக்கிள் போயிட்டு இருக்கும் போது யாராச்சும் ரேஷ் டிரைவிங் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அதோட நாய்ஸ் வந்து ரொம்ப அனீஷியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ சுசுகியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டியூவல் மஃப்ளர் எக்ஸாஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு நாய்ஸ் எதுவும் வராது. ஸ்ப்ளிட் ஷீட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடருக்கும் பில்லியன் ரைடருக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுள் ரைட் பண்ணுற மாதிரிக்கே உங்களுக்கு கம்ஃபர்ட் சீட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஜிக்ஸர் SF 150யோட மைலேஜ் அஃபோர்டபுளாக பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ இந்தியன் ரோட் கண்டிஷனுக்கு இப்போ வரைக்கும் நம்ம கஸ்டமர் ஃபீட்பேக்கில் 55 கிலோமீட்டர் வந்துட்டு இப்போ மைலேஜ் நம்ம கொடுத்துருக்கோம். இன்ஜின் டைப் பார்த்துட்டிங்க அப்படின்னா 4 சைக்கிள் சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வால்வ் சிஸ்டம் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓவர் ஹெட் கேம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் இதோட மேக்ஸிமம் டார்க் பார்த்திங்கன்னா 13.8 நியூட்டன் மீட்டர் அட் 6000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்திங்கன்னா 13.6 PS அட் 8000 RPM உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்கு. இந்தியன் ரோட் கண்டிஷனுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஸோ ஒரு 150cc கம்ஃபர்ட்டான ஒரு இன்ஜின் வந்து நம்ம சுசுகி இதில் கொடுத்துருக்காங்க. அது கூட ரோட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு கிரவுண்ட் கிளியன்ஸ் 160 mm கிரவுண்ட் கிளியன்ஸ் உங்களுக்கு இதில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலிமா நீங்கள் கம்ஃபர்டபுளாகவும் ஸ்மூத்தியாகவும் ரைட் பண்ணலாம். எந்த லெக் பெயின் பேக் பெயின் அந்த மாதிரி எதுவுமே இந்த ஸ்போர்ட்டி செக்மெண்ட்டில் உங்களுக்கு வராது. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம டெஸ்ட் ட்ரைவ்ஸ் வந்துட்டு ஆல் டைம்ஸ் கொடுத்துருக்கோம். இன்கேஸ் நம்ம சண்டே ஷோரூம்ஸ் லீவாக இருந்தாலுமே நம்ம டெஸ்ட் ட்ரைவ்ஸ்க்காக கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஷோரூம் முன்னாடியே கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கால் பண்ணதில் மேக்ஸிமம் ½ an hourக்குள்ளே உங்கள் வீட்டுக்கே வந்து டெஸ்ட் ட்ரைவ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்தளவுக்கு நம்ம வந்து கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் ஷோரூம் வந்தீங்கன்னா எப்போவுமே மறக்காமல் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். எங்களோட கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கைஸ், சுசுகிக்கு எப்பயுமே மார்க்கெட்டில் ஒரு செமையான வேல்யூ இருக்குது. நிறைய பைக்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காமன் மேன் எல்லாருக்குமே இந்த சுசுகியை பற்றின அறிமுகம் தேவையே இல்லை. அது மட்டும் இல்லை, சுசுகி ஜிக்ஸரை பற்றின அறிமுகம் கண்டிப்பாக தேவையில்லை. 2014 நினைக்கிறேன் இந்த ஜிக்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணி 2023 ஒரு சூப்பரான அழகான ஸ்போர்ட்ஸ் பைக்காக வெளிவந்தது தாங்க இந்த சுசுகியோட ஜிக்ஸர் SF அப்படின்ற ஒரு மாடல். சுசுகி எங்கேருந்து இதை இன்ஸ்பயராக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுசுகியோட ஸ்போர்ட்ஸ் பைக்கான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சான, எல்லாரும் பார்த்த உடனே ரொம்ப வியக்கக்கூடிய ஹாயபுசா அப்படின்ற ஒரு சூப்பரான டீம் தாங்க இந்த இன்ஜினையுமே டிசைன் பண்ணாங்க. அதனாலேயே ஒரு பெரிய மவுஸ் கொண்ட ஒரு வண்டி தான் இந்த சுசுகி ஜிக்ஸர். அது மட்டும் இல்லை, மார்க்கெட்டில் ஒரு அஃபோர்டபுளான ஸ்போர்ட்ஸ் பைக்கை நம்ம பார்க்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஜிக்ஸரை தான் நம்ம தேடுவோம். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ரைடிங் பொசிஷனுங்க ரொம்ப அழகான ஒரு ரைடிங் பொசிஷனுங்க. என்னை மாதிரி ஒரு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கவங்களும் இல்லை நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது என்னப்பா ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கா ஹைட்டாக இருக்கவங்களுக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஆமாங்க, இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு பின்னாடி ரியரில் ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை 7 ஸ்டெப்பில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப டாலான ஒரு ரைடர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. நிறைய லாங் ரைடு போகிறவங்க, நல்லா டூரிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப குனிஞ்சு ஓட்டணும்னு அவசியம் இல்லை. இது ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. என்னைய மாதிரி கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இப்படி குனிஞ்சு ஓட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். குனிஞ்சு ஓட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இந்த சுசுகி ஜிக்ஸரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லைங்க. ரைடு கனெக்ட் எடிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் சூப்பராக ப்ளூடூத்தை கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் மட்டும் கொடுக்கலைங்க, இதில் நேவிகேஷன் நமக்கு இருக்குது. நேவிகேஷனோட சேர்த்து நம்மளோட கால்ஸ் வர்றது எல்லாத்தையுமே நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். அவங்களோட நீங்கள் சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களோட பேரோடைய வரும், இல்லாட்டி நம்பர்ஸ் மட்டும் வரும். அதுவே ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் SFலையும் பார்த்தாலும் சரி, இல்லை நேக்கட்
ரிவர்சல்லையுமே இது ரெண்டுமே சேமாக தாங்க இருக்குது. இதனுடைய இன்ஜின் எல்லாமே ரொம்ப சேமாக தான் இருக்குது. பார்க்கக்கூடிய டிசைன் மட்டும்தான் கொஞ்சம் மாறி இருக்குது எஸ்எஃப்க்கும் நேக்கட் வெர்ஷனுக்குங்க. ஓகே, வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஹெல்மெட் போடுங்க. ஹெல்மெட் போடுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சரி வாங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் வண்டியை. வண்டியோட சிட்டிங் கம்ஃபர்ட்டே ரொம்ப நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லை சைலன்சர் அண்ட் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. வாங்க மூவ் பண்ணி பார்க்கலாம். நல்ல சிட்டிங் கம்ஃபர்ட்டுங்க, எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஸ்போர்ட்ஸ் பைக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குனிஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்கும். பேக் பெயின் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது அந்த அளவுக்கு நம்ம பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு நல்லா இருக்குது. சரிங்களா, நான் மற்ற பைக்ஸில் உட்காந்துருக்கேன், நான் கொஞ்சம் குண்டாக தான் இருக்கேன். ஸோ என்னால் குனிஞ்சு ஈஸியாக ஓட்ட முடியுதுன்னா அப்போ ரொம்ப நல்லா தான் இருக்குன்னு தான் சொல்லணும். ரைடிங் ரொம்ப நல்லா இருக்குதுங்க, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அப்புறம் அந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஹேண்டில், இந்த கிளிப் ஹேண்டில்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கிளிப் ஹேண்டில் அது ரொம்ப நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குது. நம்ம உள்ள 2 தெருவுக்குள்ளே போய் பார்ப்போம். அப்போ தான் அந்த சஸ்பென்சரோட விஷயமே நமக்கு புரியும். ஆக்சுவலாக இதில் நான் நோட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்டு கியர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம ரைஸ் பண்ணி போகணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஈஸியாக இருந்தால் 4th கியர்லாம் இப்போயே நான் மாற்றிட்டு இருந்தால் ஸ்மூத்தாக தான் அப்படியே மூவ் பண்ணி போகிறோம். ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நம்ம ஒரு செகண்ட் கியரில் வரும்போது இந்த அளவுக்கு தான் கியர் போடணும், இந்த அளவுக்கு கியர் இருக்கணும், இந்த அளவுக்கு ஒரு ஆர்பிஎம் இந்த ஸ்பீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கிடையாது. எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, அது ரொம்ப நல்லா இருக்குது. உள்ளே ஓட்டும்போது அந்த சஸ்பென்ஸோட விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம இப்போ நல்ல ஒரு லாங் ஹைவேல ஓட்டி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் சுஜுகியோட ஜிக்ஸர் 150cc SF நேக்கட் வெர்ஷன் எப்படி இருக்கா அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வெஹிக்கிளை நமக்காக ஸ்பான்சர் பண்ண நம்மளுடைய KSS சுஜுகி பொள்ளாச்சி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிங்க. இந்த சுஜுகி பைக்ஸை பற்றின இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய KSS சுஜுகி ஷோரூமுக்கு நீங்கள் வாங்க, டேரெக்டாக வாங்க. அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் தரேன், நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் வேறு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் இல்லை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னு நீங்கள் நினைச்சீங்கனாலும் கண்டிப்பாக KSS சுஜுகி வந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, கீப் சப்போர்ட் மீ. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது, அதனால் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். திஸ் இஸ் மனோ விக்ரம். டாடா பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.